தமிழகத்தில் மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தேதிகள் நம்ம குறித்திருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகும். மற்ற மாவட்டங்களில் மழை இருக்க போகிறது கிடையாது. அதனால் எந்த மாவட்டத்தில் மழை இருக்கும், எந்த மாவட்டத்தில் மழை இருக்காது, எந்த தேதிகளில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு தெளிவான வானிலை இருக்கை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாகும். இனி வருகிற நாட்களில் சென்னை உள்ளிட்ட கடலோரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பாக அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழை பொழிவுகளும் கணிசமாக நம்ம எதிர்பார்க்கலாம். தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாளைய தினங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டத்திலும் ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். உருவாகும் தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வருகிற ஜூலை 3ஆம் தேதி அன்று ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜூலை 3ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். இதன் காரணமாக நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கணிசமாக ஒரு 5 முதல் 10 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதாவது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவானாலும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வருகிற 3ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்தில் சற்று தீவிரம் அடையும் என்பதனால நாளை இரவு மற்றும் நள்ளிரவில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். ஆகவே வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வருகிற ஜூலை 3ஆம் தேதி அன்று தாழ்வு பகுதியானது நாளைய தினங்களில் உருவாகக்கூடும். அப்போ கனமழை தொடர்ந்து நமக்கு நீடிக்க போகுது. எங்கெங்க கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு, உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கேயும் பரவலாக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும். ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். அதே போல தேனி தென்காசியில் பகுதியான ஒரு மிதமான மழை, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரினுடைய மலை பகுதிகளில் வலுவான கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். மிதமான மழையானது குறிப்பாக நாளைய தினத்தில், இன்னைக்கு எதேச்சும் சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும். நாளைய தினத்தில் குறிப்பாக இரவு நள்ளிரவில் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் பகுதியாக ஒரு மிதமான மழை கிடைக்கும். அதே மாதிரி கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் பரவலான ஒரு மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை இருக்கும், எங்கெல்லாம் கனமழை இருக்கும் என்பது தகவலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தும் மாலை நேரங்களில் லேசான மழை இல்லைனா ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி வலுவான மிக கனமழை, அதி கனமழை கடலோரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பெரும்பாலான தமிழ்நாட்டில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் நாளைய தினத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளைக்கு உங்களுக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் மாலை நேரங்கள் எதிர்பாருங்க. சில இடங்களில் இரவு நேரம் மழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் விட்டு நமக்கு மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் லேசானதுலேருந்து மிதமான மழை ஏதாச்சும் சில இடத்துல தான் இருக்கும். பெரும்பாலான இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும்.
தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வறண்ட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதிக அளவு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை நாளைய தினத்தில் இருந்தாலுமே கூட ஜூலை 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் சற்று வறண்ட ஒரு வானிலையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் வாரங்கள் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை இது போன்ற உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கடலோரத்தின் சில பகுதிகளில் மட்டுமே இந்த முதல் வாரத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டத்தில் அதற்காக நமக்கு மழையே பெய்யாது என்பதற்கான அர்த்தம் இல்லை. ஏதாச்சும் சில இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று கணிசமாக மீண்டும் அதிகரித்து காணப்படுவது போல இருக்கும். ஆனாலும் மாலை இரவு நேரங்களில் கணிசமாக ஒரு மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பகுதியாக மழையானது பதிவாகிட்டு போகும். அப்போ எங்கு பார்த்தாலும் அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வேணா அதிகபட்சம் மழை இருக்கலாமே தவிர மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்டு, வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாய எச்சரிக்கை, தமிழ்நாடே தண்ணீரில் மிதக்கும் இந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்பட நம்ம தெரியப்படுத்திடுறோம். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு சின்னக்கல்லார் 8 சென்டிமீட்டர், வால்பாறை 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 2 சென்டிமீட்டர், புலிப்பட்டியில் 2 சென்டிமீட்டர் மழையும், அம்பத்தூரில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், கொப்பம்பட்டியில் 1 சென்டிமீட்டர், பந்தலூரில் 1 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. அப்போ கோயம்புத்தூரில் சின்னக்கல்லார் இப்போ சொன்னோம் இல்லையா, வானிலை அறிக்கை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் அந்த மலை பகுதிகளில் பாருங்கள் 8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. வால்பாறையில் 4 சென்டிமீட்டரில், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், புலிப்பட்டி 2 சென்டிமீட்டர், அம்பத்தூர் பகுதிகள் இந்த திருவள்ளூர் மற்றும் சென்னை பகுதிகளில் கூட பரவலாக மழை பதிவாயிருக்கு 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி தண்டையார்பேட்டை சென்னை பகுதிகளில் கூட 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. இனி வருகிற நாட்கள் இப்போ நாளைய தினத்திலும் மறுபடியும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஒரு சுற்று மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. விட்டு விட்டு பகுதியான மழை கிடைத்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.